ஹலோ நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்துடலாமா? அதாவது முருங்கைக்கீரையை வச்சு என்னென்ன பண்ணலான்னு பார்த்துருவோம். முருங்கைக்கீரையை அப்படியே பொறிச்சு சாப்பிடுவோம். சரி, முருங்கைக்கீரையை வச்சு குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட மாட்டேதுங்க. அப்படியே கொடுத்தா அப்படியே வாயில் வச்சு சவைச்சிக்கிட்டே இருக்குதுங்க. சரி, என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெடி பண்ணிடலாம். எப்படின்னு வீடியோக்குள்ளே போயிடலாமா? அப்படியே ஒரு கடாயை எடுத்து கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி லைட்டாக ஒரு பெரட்டி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே உப்பை போட்டு அப்படியே நல்லா ஒரு கொதிக்க விட்டு அப்படியே வடிகட்டி எடுத்து அப்படியே சூப்பு எடுத்து காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த சூப்பை குடியானா அப்படியே அழகாக குடிச்சிட்டா டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா அப்படின்னா. அதே முருங்கைக்கீரையை அப்படியே வதக்கின கீரையை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அறன்னு அரைச்சி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு கடாயை தூக்கி வச்சு கொஞ்சம் எண்ணெயை போட்டு கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து அப்படியே ஒரு பெரட்டு பிழைச்சிட்டு அப்படியே அரைச்சி வச்சுருக்க கீரை இருக்குல்ல, அந்த சாரை தூக்கி அப்படியே கொஞ்சம் போட்டு அதை ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் வடித்து வச்ச சாதத்தை எடுத்து உள்ளே போட்டு கொட்டி அவங்களே ஒரு பெரட்டுனா அப்படி அழகான கீரை சாதம் ரெடி. மதியானம் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டா கீரை சாதம்னே தெரியாது அவங்களுக்கு, அப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு அப்படியே பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டுற வேண்டியதான். இது வந்து கீரை சாதம். பிள்ளைங்க சாப்பிடாதுங்க, வாயில் வச்சா அப்படியே சிக்குது கடிக்க முடியல அப்படின்ட்டே இருக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி கொடுத்துடலாம். அப்படியே அரைச்சி டிஃபன் பாக்ஸில் பார்சல் பண்ணியாச்சு பையனுக்கு. ரைட்டு, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த அரைச்சி வச்ச மிச்ச கீரை சாதம் இருக்குல்ல, அதே சட்னி ஆயிடுச்சு. அப்படி சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் பையன் சாப்பிட்றதுக்கு அப்படி 2 தோசையை ஊற்றி ஒரு தேங்காய் சட்னி ஒன்று வச்சு கீரையும் தேங்காய் சட்னியும் போட்டு எடுத்து பையன்கிட்ட கொடுத்து சாப்பிட்றா அப்படின்னு சொன்னால், இது என்னதுப்பா பச்சை கலரில் இருக்குது அப்படின்னா, இதாண்டா சாப்பிட்டு பாடுறா அப்புறம் என்னன்னு தெரியும்டா அப்படின்னு சொல்லி எடுத்து அப்படியே ஊட்டி விட்டா, அப்பா புதினா சட்னி மாதிரியே இருக்குப்பா அப்படின்னா. இல்லைடா அதாண்டா முருங்கைக்கீரை சட்னிடா அப்படின்னேன். அப்படின்னாது முருங்கைக்கீரை சட்னியா, டேஸ்டாக இருக்குப்பா அப்படின்னா. சரி ஆமாம் தம்பி சாப்பிட என்ன அதை சாப்பிட்டு அப்படியே அதே முருங்கைக்கீரையே கொஞ்சம் சாப்பிட மாட்டேன்ருக்கா அந்த கீரை சாதத்தை கொஞ்சோண்டு இதை வச்சு கூட்டு மாதிரி வச்சு விட்டாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.